ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் அவரிடமிருந்து நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், நன்மைகளை அனுபவிக்கிறோம். ஆனாலும் நாம் ஒரு சில நேரங்களிலே நாம் கீழே விழும் பொழுது, இல்லை நமக்கு சோர்வடையும் பொழுது நாம் என்ன பண்றோம்னா, ஆண்டவருக்கு விரோதமாக சில விஷயங்களை நாம் என்ன பண்றோம், பேசுகிறோம். நாம் நம்மளுக்கு ஏதாவது சரியா நடக்கல, நாம் நினைத்தது நடக்கவில்லை, ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு இல்லை என்றால் நாம் என்ன பண்றோம், ஆண்டவரை குறித்து நாம் குறை சொல்லுகிறோம், சோர்வடைகிறோம். இன்னும் சொல்ல போனா ஊழியக்காரர்களே நாம் என்ன பண்றோம், நாம் குறைத்து பேசுகிறோம். அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இதை செய்தால் இது நடந்துவிடும் என்று சொன்னார், ஆனாலும் ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம ரொம்ப குறைவாய் நம்மளை படைத்த கடவுளை நம்ம என்ன பண்றோம், ரொம்ப குறைவாய் நாம் நடத்துகிறோம், நம்ம ரொம்ப குறைச்சி பேசுறோம். ஆனாலும் இங்க கர்த்தர் ஒவ்வொரு டைமும் இவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராகவே இருக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறவராகவே இருக்கிறார். நம்மளுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் தந்திருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்காக வரான், அவர்களை சிறைப்படுத்திருக்கிறான். அப்போது இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்கள் எங்கள் கைக்கு ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களையும் சங்காரம் பண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். இவன் எங்களுக்கு விரோதமாக செயல்படுறான், ஒருவேளை நீங்க எங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா இந்த ஆராத் ராஜாவின் அந்த பட்டணங்களையும் அவனுடைய அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா இடத்தையும் நாங்க கைப்பற்றுவோம், எங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கர்த்தர் அவர்கள் தேவைகளை, அவங்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அவர்கள் தேவைகளை இங்க சந்திக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார், அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்போது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் அவர்கள் சங்காரம் பண்ணினார்கள் என்று இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். இதுக்கு அடையாளமாக ஓர்மா என்ற ஒரு பேரையும் அவர்கள் வைக்கிறார்கள். இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நெருக்கம் வரும்போது கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள். கர்த்தர் அந்த இடத்துல உதவி செய்கிறவராக இருக்கிறார். உதவி செய்கிற பட்சத்துல இவர்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு தேவையானது அங்க நடக்கிறது. ஆனாலும் இவர்கள் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்கள் கடந்து போவதையே அவர்கள் அது கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு வனாந்தரத்துல நடக்க முடியல, அந்த சிகப்பு சமுத்திரத்தை எங்களால கடக்க முடியல, இப்படி சுத்திட்டு போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு அப்பம் கிடைக்க மாட்டேங்குது, ரசம் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி நாங்க சாகிறதுக்காக இங்க வந்தோம். ஏற்கனவே இஸ்ரவேல் அங்க நாங்க எகிப்துல நாங்க அடிமைத்தனத்துல நல்லா தான் இருந்தோம், அவன் பார்வோன் எனக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தான், எல்லாம் எங்களுக்கு நல்லா நிறைவா கிடைச்சிச்சு, ஆனா இங்க சோறு இல்லாம நாங்க சாகிறதுக்காக என்னை அழைச்சிட்டு வந்த மோசே அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் இந்த மக்கள் என்ன பண்றாங்க, விரோதமாக பேசுகிறார்கள். ஆண்டவர் எப்போதும் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அன்பு உள்ளவராய் இருக்கிறபடினாலே தான் அவர் என்ன பண்றாரு, இந்த மக்கள் இப்படி பேச 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 இவர்கள் எப்படி பேசினாலும் அவர் சகிக்கிறவராகவே இருக்கிறார். இங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3:16 படிக்கிற, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப மனிதரின் மேல அவர் அதிகமாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆனாலும் இந்த மக்களுக்கு இந்த அறிவு இல்லை. அவர்களுக்கு ஒரு கஷ்டம் நடக்கிறது, பிரச்சனைன்னா உடனே கோபப்பட்டிருக்கிறார்கள், வாயில இதெல்லாம் பேசுறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அந்த ஊழியக்காரனான மோசே இந்த மக்களுக்காக அவனுடைய குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, இந்த மக்களுக்காக, இந்த மக்களை வழிநடத்துவதற்காக அவன் எல்லாவற்றையும் ஆண்டவரிடமிருந்து, பிதாவிடமிருந்து கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த மக்களுக்காக செய்து வருகிறான். எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தன் வாழ்க்கையை இழந்த ஒரு மனிதனை இவர்கள் இப்படி பேசுறாங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக, என்னாகமம் 21:5 ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய், நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. நாம் கூட அடிக்கடி இப்படிதான் சொல்றோம், எனக்கு பிடிக்கல, எனக்கு இதை சாப்பிட பிடிக்கல, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. நம்ம அடிக்கடி எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனா இப்படித்தான் ரொம்ப 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 குறைவாய் நாம் பேசுகிறோம்.
ஆனால் சாப்பாடு இல்லாத ஒருவனை கேட்கும்போது தான் தெரியும் அவன் அந்த சாப்பாட்டுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கானு. நான் நேற்று சென்னையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக நான் போனேன். சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே எய்த்த மாதிரி பக்கத்தில் ஒரு டேபிளில் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒரு பையன் சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டுட்டு போயிட்டான். ஆனால் அந்த டேபிளில் சாப்பாடு புதுசாக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு அந்த பிளேட்டில் வச்சா மாதிரியே இருக்குது. அப்போ அந்த பையன் சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு போயிட்டான். நான் அதுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணுறவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு என்ன மன வருத்தமாக இருந்தது என்றால், அந்த பையனுக்கு அந்த சாப்பாடோடைய வேல்யூ தெரியல, பிடிக்கல, அப்படியே வச்சுட்டு போயிட்டான். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இந்த சாப்பாடு எனக்கு கிடைச்சிருந்தா நான் சாப்பிட்ருப்பேனே ஆண்டவரே அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு. நாம் ரொம்ப ஒரு பாவர்ட்டியில் இருந்த நாட்களிலே மற்றவர்கள் நம்மளுக்கு ஏதாவது கொடுக்க மாட்டார்களா என்று வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள் அல்ல. நான் அந்த நாட்களை நான் நினைத்து பார்த்தேன். நம் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். என் பழைய வாழ்க்கையை நான் நினைக்கும் போது அப்போ நான் நினச்சி பார்த்தா நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அற்பமாக எண்ணுகிற வேலையிலே ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா? ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் அதை அசட்டை பண்ணுகிற ஒரு பிள்ளைகள் இருக்குமானால் அந்த தாய் தகப்பனுக்கு கோபம் வருமா வராதா? பணம் கட்டி பள்ளிக்கு அனுப்பி பாடம் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் படிப்பு சரியாக படிக்காமல் தன் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது, கொடுக்குற சாப்பாட்டோட அருமை தெரியாமல் அதை குப்பையில் கொட்டுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. நம்ம பாடலில் பாடுறோம், நம்ம வசனங்களில் படிக்கிறோம். காலத்தின் அருமையை நீ அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய் மகனே மகளே என்று நாம் பாடுறோம், படிக்கிறோம். ஆனால் அதோடைய அருமை தெரியல. விடிய நேரத்தில் வெள்ளி முளைக்குது, நீ எழுந்திரா. நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே நம்ம பாடின பாட்டு ஒன்று, விடிய நேரத்தில் வெள்ளி முளைக்குது, வீட்டு சேவலும் விழித்து கூவுது, வடிவில் மிகுந்ததோர் பறவை பாடுது, வணங்க மனமே நீ எழுந்திரா, வணங்காத மனமே நீ எழுந்திரா. வணங்குறதுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ எழுந்திரா, நீ எழமாட்டியா. ஒரு கேள்வி. நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும்போது சின்ன வயசுல இந்த பாடல்கள் நாங்கள் பாடும்போது எப்போ பாடினாலும் கண்ணில் இருந்து கண்ணீராக வரும். அப்போ நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வேன். ஆண்டவரே, இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடும்படி எங்களை நீங்கள் வைத்திருக்கிறீரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். இங்கே திருப்பி நம்மளுடைய கர்த்தர் வசனங்களின் வழியாக பேசுகிறார் மக்களாகிய நம்மிடம். ஆனால் நம்மளுக்கு அறிவே கிடையாது. திருப்பி ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் நம்ம அதுக்கு உண்டான ஒரு நன்றி செலுத்துதலை நாம் மறைந்து போகிறோம். அப்போ நன்றி செலுத்தாத ஒரு கூட்டமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம 2025 ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நன்றி சொல்ல முடியாத ஒரு ஜன கூட்டமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை நம்மளை சார்ந்தவர்களுக்கு அந்த அறிவில்லாமல் இருக்கிறது, நமக்கு அந்த அறிவில்லாமல் இருக்கிறது. ஏன் நாம் நன்றி சொல்ல மறந்து போனோம் என்று தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு காலம் அடிமைப்பட்டிருந்த எங்களை இன்று கர்த்தர் உயர்த்திருக்கிறார், எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார், எங்களை நடத்தி செல்கிறார், எங்களுக்குன்னு ஒரு தலைவனை கொடுத்திருக்கிறார், எங்களுக்குன்னு ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார், எங்களுக்குன்னு நல்ல ஒரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ஆயரை கொடுத்திருக்கிறார், ஒரு பேராயரை கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் அறிவு நமக்கு வருகிறதே இல்லை. எப்போதும் குறை சொல்லுகிற ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் இன்றும் பாதாளத்துக்கு போகிற வேலையே செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளிடமிருந்து நாம் சாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக இங்க இருக்கிறோமா, இல்ல அவர்கிட்ட அடி வாங்கினாதான் நாம் திருந்துவோமா தெரியவில்லை. இங்க பாக்குறாங்க மறுபடியும் கர்த்தர் இங்க எகிப்திலிருந்து எங்களை ஏன் வரப்பண்ணினீர்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள். இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அப்போது கர்த்தர் கோபப்படுகிறார். இந்த மக்களை நான் அழைத்தேன், இவர்களை காப்பாற்றுவதற்காக நான் எத்தனையோ பிளான் பண்ணினேன். ஆனாலும் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கே போகிற இந்த எண்ணத்தை மனதை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அங்க கோபப்படுறாரு. இங்க அப்போது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். நீ வாழ்வதை விட, நீ கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவதை விட நீ மரித்து போவது நல்லது என்று கர்த்தருக்கு பட்டது. பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் அதை தான் சொல்றேன். ஆண்டவருக்காக வாழாத வாழ்க்கை, இந்த உலகத்திலே அவருக்கு நன்றி சொல்லாத வாழ்க்கை தேவையில்லை என்று கர்த்தர் விரும்புகிறார்.
கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். மறுபடியும் அடிப்பட்டாதான் நான் திருந்துவேன்றது அந்த வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, அதனால நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்படுது. நான் ஆண்டவர்கிட்ட இருந்து பேச மாட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன், என் வாயை திறந்து எதுவுமே கேட்க மாட்டேன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஊழியக்கார்ட்ட நம்ம போய் பேசுகிறோம், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிங்கய்யா, எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை. உன் வாயை திறந்து பேச உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லையா? வாய் அடைத்து போயிருக்கிறதா? அதை தான் இங்கே பேசுகிறாரு. நீங்கள் போயிட்டு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, நான் தப்பாக பேசிட்டோம், ஜனங்களாகிய நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதனால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். அப்போ மோசே என்ன பண்றான்? இந்த மக்கள் என்னை எத்தனை ஏளனமாய் பேசினாலும், எத்தனை இழிவாய் பேசினாலும் நான் கர்த்தருக்காக நான் சகித்துக் கொள்வேன். என்னுடைய அழைப்பு அவருக்கு ஊழியம் செய்வதே என்பது மோசேக்கு புரிந்ததினால் அவன் என்ன பண்றான்? இந்த இடத்துல மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று இங்கே படிக்கிறோம். ஒரு சர்ப்பத்தை ஏன் ஆண்டவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, மறுபடியும் நம்ம பழைய ஏற்பாடு அந்த ஆதா காலத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பிசாசானவன் சர்ப்பத்தை தான் யூஸ் பண்ணி ஏவாளை வஞ்சித்தான். ஆனாலும் அந்த சர்ப்பம் ஆண்டவர் படைத்த ஒரு பிராணி தான். ஆனால் இவன் வஞ்சித்த அந்த சர்ப்பத்துக்கு மறுபடியுமாய் என்ன பண்ணுறாரு? மோசம் போகாதபடி சர்ப்பத்தை கூட அங்கே அந்த நேரத்தில் உயர்த்துகிறார். சர்ப்பத்துக்கு கூட ஒரு வாழ்வை கொடுக்கிறார். சர்ப்பத்துக்கு கூட ஒரு ஆண்டவர் உண்டு பண்ணுறார். இங்கே பேசுகிறாரு, சாட்சி நல் சாட்சி கொடுக்கிறார். மோசே ஏன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? மோசேக்கு ஏன் இவ்வளோ ஞானத்தை கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த இஸ்ரவேல் மக்களை நடத்தும்படியதான அந்த தலைமைத்துவத்தை மோசேக்கு கொடுத்தார் என்று சொல்ல போனால், இங்கே என்னாகுமா 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். யார்கிட்ட பேசுவார் அப்படின்னா, ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார், அவர்கள் இருவரும் போனார்கள். அப்ப அவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசேயுடன் நான் எப்படி இருக்கிறேன், அவனுக்கும் எனக்கும் உண்டான உறவு எப்படிப்பட்டது என்று இங்கே சொல்றார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று சொல்றார். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் மோசேயோட வேல்யூ தெரியல, ஆனா ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா இங்க இருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய வேல்யூ மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களோட ஆயரோட வேல்யூ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஜனங்களாகிய நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அழைத்த ஊழியத்தை நடத்துகிறவர்களுக்கு கர்த்தர் முகமுகமாய் பேச வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாகிய நீங்களும் நாங்களும் கர்த்தரை சாயலை காண விருப்பப்படுகிறோமா? அப்ப விரும்புகிறோம் என்றால் நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினார்கள் என்று நம்ம 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்.
இதே சர்ப்பமானது உயர்த்தப்படுகிறது. நாம் மனம் திரும்பும் போது மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். திரும்பாத ஒரு வாழ்க்கை அழிவுக்கு நம்மளை எடுத்து செல்லும். நாம் இந்த வீட்லையா இருக்கட்டும், ஆலயத்திலையா இருக்கட்டும், இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற நாட்களிலா இருக்கட்டும், மனம் திரும்புதல் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு கொடுத்தால் சந்தோஷப்படுவார்கள். இன்றைக்கு சாப்பாடு கொடுக்க லேட் ஆயிடுச்சுன்னா அவர்கள் எரிச்சல் ஆகிறவர்களாகவே இருக்கிறார். நாம் கூட ஆண்டவரிடமிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் கொடுக்கிறதுலே கொஞ்சம் தாமதம் எடுத்தால் நாம் உடனே எரிச்சல் அடைகிறவர்களாகவே இருக்கிறோம். யோவான் 3:14 ஏன் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதனாலேயே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார். நம்மை அன்பு செய்கிறவராகவே இருக்கிறார். நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு கிடைத்தா ஒரு பேச்சு, கிடைக்கலனா ஒரு பேச்சு வேண்டாம். கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், பரமனின் அன்பு எப்போதும் நம்மில் இருக்கிறது. நாம் அவரிலே நிலைத்திருப்போம். அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்மை கண்டிப்பாக உயர்த்துவார். முறுமுறுப்பான பேச்சை நாம் புறம்பே தள்ளிவிட்டு கர்த்தரை நாம் பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம்மளை அழைத்தவர், நம்மை கைவிட மாட்டார், நம்மளை நேசிப்பார், நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பார். இந்த புது வருடத்தில் கூட நாம் இன்னும் அதிகமாய் அவரிடம் நெருங்கி வருகிற அந்த வாஞ்சையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு அசட்டையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். ஒரு அலட்சியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்கிற ஒரு கூட்ட ஜனமாய் நாம் மாறுவோம். அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.